திருப்பூர் ரிதன்யா மேரேஜ் ஆகி 78 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. 200 பவுன் நகைக்காக. ஸோ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பொண்ணோட வாய்ஸு நம்மளும் அதை பற்றி நிறைய பேச போகிறோம். இந்த வீடியோவில் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கு, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கலாம், யார் மேலே மிஸ்டேக்கு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பூர் கைக்கட்டிப்புத்தூரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தரோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிதன்யா. ஸோ இவங்களுக்கும் அதே சேம் டிஸ்ட்ரிக்டில் அவினாசி பலக்காரை அப்படின்ற வில்லேஜில் இருக்கக்கூடிய கவின்குமாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்குது April 11. மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி செலவில் பெருசாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 500 சவரன் அப்படின்னு சொல்லிட்டு 300 சவரன் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க பொண்ணு வீட்டு சைடில். அதெல்லாம் போக 70 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ கார். இந்த அளவுக்கு கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜை பண்ணுறாங்க. மேரேஜ் ஆகி ஒரு 2 வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. ஸோ அதனால பொண்ணு வீட்டு சைடில் வந்து பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுக்கடுத்து June 22 சேம் இதே மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து சமாதானமாகி மறுபடியும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுறாங்க. June 29 மார்னிங் ஒரு 9:30 வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மர் கோயில், அப்புறம் இன்னொரு ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிப்புத்தூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சிட்டு காருக்குள்ளேயே மயக்கம் போட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லி ஸோ அவங்க வந்து அவினாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் வர்ற வழியிலே அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதான் வந்து அவங்களுக்கு நடந்தது. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு கொடுமையான டார்ச்சல், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றணும் அப்படின்னா 1 மணி நேரம் நிற்கணுமா, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட ரொம்ப ப்ரெஷர் போடுறது வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் கொடுமையை வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டு ஸோ அதுக்கடுத்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறோம். பட் இதுக்காக சூசைட் பண்ணது வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ வாய்ஸே நம்ம கேட்டிருப்போம். அதுக்கு காரணம் இவங்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தான். எல்லா பெரிய குடும்பம் பணம் ஸோ எல்லாமே நம்ம பார்த்துக்குவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சது ஒரு மிகப்பெரிய தப்பு. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பாசத்தை வந்து வைங்க, ஆனால் நம்பிக்கை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நம்ம அந்த ஒரு விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும், சீக்கிரமாக வெளியே வர முடியும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் துரோகிகள் தான். ஸோ அது அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருமே வெளியே வர்றப்ப தான் தெரியும். ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாசம் வந்து எக்கச்சக்கமாக வைங்க. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றத வந்து குறைச்சிக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்புறம் தான் ஒரு விஷயத்துலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 வயசு ஆகுது. சின்ன பொண்ணுனா கூட பரவாயில்ல, 27 வருஷம் தனியாக இருந்துட்டு அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்க முடியாமல் அந்த கஷ்டம், அதுக்கு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டு சைடில் இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தையே பார்க்காம வளர்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த பொண்ணு அப்படி இது பண்ணியிருக்காங்க. அதனால பொண்ணை வந்து நம்ம நல்லா படிக்க வச்சோம் வளர்த்தோம் அப்படின்றதையும் தாண்டி நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும், கஷ்டத்தை கொடுத்து வளர்க்கணும். ஸோ அப்போனா தான் வந்து அது வெளியே போய் இருக்கிறப்ப பூந்த வீட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர்ற கஷ்டம் வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியும். ஸோ அது வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணை உங்கள் கூடயே தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே வந்து 200 சவரனில் தான் ஆரம்பிக்குது. இவங்க 500 சவரன் சொல்லிட்டு 300 போட்டது முதல்ல தப்பு. 300 தான் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேசி கரெக்டாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து கூட இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கலாம். ஸோ 500ன்னு சொல்லி ஒரு கெத்து கௌரவத்துக்காக சொல்லி பொண்ணையே இழந்துட்டு நிற்கிறாங்க. இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பாக தான் பார்க்க முடியும். ஸோ பிரச்சனையே வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு மெயின் ரீசன். 200க்காக வந்து இவ்வளோ கொடுமை பண்ணது, அது கொடுமையிலும் கொடுமை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. ஸோ அதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறது வந்து அங்கே தான். இன்னொன்று என்னென்னா, அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவே விட்டு ஒரு ஃபேமிலிக்கு வருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட இல்லாதது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ அங்கே இருக்க அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்களாம் மாறணும், அவங்க மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து சண்டை இதெல்லாம் வந்து இது பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே போயிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணால் அது வந்து சண்டை மேலே சண்டை பிரச்சனை இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா
நிறைய பேர் டார்ச்சல் பண்ணுவாங்க, முகம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரியல் லைஃப்லேயே நிறைய பார்க்குறோம். ஸோ வந்து பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ இவங்க கொடுத்த கஷ்டத்தை அந்த பொண்ணு தாங்கிக்கிட்டு நின்றுச்சுன்னா, ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அந்த வீட்டோட ஒரு மிகப்பெரிய மகாராணியாகவே ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஏன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது தேவையில்லாத ஒரு முடிவு தான். ஒரு நல்ல செட்டில்டான ஃபேமிலியோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பொண்ணு முக்கியம் கிடையாது, நீங்கள் போடுற அந்த தங்கம் தான். ஸோ அதில் தான் அவங்க கண்ணாக இருப்பாங்க. இந்த பொண்ணு கஷ்டத்தையே பார்க்காம வளர்ந்தனால அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக தெரிஞ்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு போயிட்டு அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னா அவங்களே அடித்து ஓட விட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம தைரியத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிறாங்க, நிறைய டிவோர்ஸு, பிரேக்கப்பு. ஸோ பொண்ணுங்கனாலே அப்படின்னு நமக்கு தெரியும். சில விஷயங்களுக்காக நம்ம வந்து தைரியத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த காலத்தில் பொண்ணுங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க. இந்த பெற்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம், பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நானே வந்து ஒரு பொண்ணு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டேட்டஸு அப்படின்றது நம்ம பார்ப்போம் தான். பட் இருந்தாலும் பையனோட மைண்ட் செட் எப்படி, அந்த ஃபேமிலியோட மைண்ட் செட் எப்படின்றத ஒரு கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா இந்த மாதிரி தான் போய் முடியும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக இருந்தால் ஹேண்டில் பண்ணணும். நம்பிக்கை அப்படின்றத குறைச்சிக்கோங்க. பாசம் வந்து எக்கச்சக்கமாக வைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் நம்பிக்கை வந்து கொஞ்சம் தான் இருக்கணும். அப்போனா தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வர முடியும். சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றது தெரியாது. எல்லாமே எதிரிகள், துரோகிகள். ஸோ அவங்க கூட தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து பில்டு பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொண்ணையும் சூப்பராக வளர்க்கணும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஸோ இதான் நடந்தது, அவங்க சைடு மிஸ்டேக், இவங்க சைடு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒருத்தரோட கேரக்டர் வந்து நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு இறந்துட்டான்னு தான் தெரியும். அந்த பொண்ணோட மைண்ட் செட்டு, அவங்க எப்படி பேசுவாங்க, அந்த விதம் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. இவங்க வந்து இத்தனைக்கும் இந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்துருக்காங்க, பணம், நல்ல ஃபேமிலி. ஸோ எல்லாமே பார்த்தும் இந்த பொண்ணு இறந்துருக்கா அப்படின்னா ஸோ அது பார்த்துக்கோங்க, அதான் விதி. இந்த பொண்ணு இறந்து அவங்கெல்லாம் உள்ளே போகணுன்றது விதி. நம்ம நினைக்கிறதெல்லாம் தாண்டி நடந்த ஒரு விஷயமா தான் இதை பார்க்க முடியுது. கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா பண்ணுற பாவம் எல்லாம் பிள்ளைய தான் வரும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு புதுப்பேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நிறையா காசு சேர்த்துருப்பான். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வாடை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்த வாடை அடிக்கிற காசு வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதான் விதியோட விளையாட்டு. அதாவது நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து உங்களோட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ், அடுத்தவங்களோட லைஃபோட விளையாடுறது, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வரும். ஏன்னா நான் இதுக்கு மேலே ஓப்பனாக எதுவுமே பேச முடியாது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்டை